சென்று பார்க்கவில்லை. மகள் கனிமொழி அடைபெற்றிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் தான் அங்கே தகப்பன் என்கிற நிலையிலே போனாரே தவிர தந்தை என்கிற நிலையிலே போகவில்லை. ஆனால் நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு நாள் சிறையிலே அடைபட்டிருந்தீர்கள். இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தீர்கள். கலாக்கரகத்தில் தள்ளப்பட்டிருந்தீர்கள். உங்களுக்கு விடுதலை என்பது அங்கே கிடைக்காமல் போய்விடுமோ என்று என் தலைவர் வைகோவர்கள் பதறினார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? என் தம்பி நாஞ்சில் சம்பத்தை விடுவிப்பதற்காக நான் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு கருப்பு கோட்டை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் சென்ற இன்றைக்கு வழக்காடு மன்றத்திற்கு வருகிறேன். என் நம்பியை மீட்டுத்தான் வருவேன் என்று உங்களை மீட்டு தந்தது ஆண்மை இல்லையா? ஆண்மைதான். எங்களுக்கு பரிதவிப்பு இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் கூட இந்த அரசியல் ஆளுமையோடு நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களிடம் பணம் வாங்கிவிட்டேன் என்று இந்த வைகோ குற்றச்சாட்டில் மாற்றிவிடக் கூடாது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் நான் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்காட வருவேன் என்று அகர்வால் கூட்டத்திற்கு சாட்டெரித்த தலைவர் வைகோவிற்கு ஆளுமை இல்லையா? இப்படி வரலாற்றினுடைய பக்கங்களை நீங்கள் திருப்பி பார்த்தால் பாரதி பாடினானே, தேர்தலை மேடுநிறுத்தி மீறி சமைப்போம், சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சொன்னாரே. 138 ஆண்டு காலமாக போராடப்பட்ட அண்ணா அவர்கள் எழுச்சி நாள் கொண்டாடினாரே. முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு எழுச்சி நாள் கொண்டாடுகிறேன் என்று அறிவித்தாரே. அந்த சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களை மறுமலர்ச்சி பேரணிக்கு சென்னைக்கு அழைத்து தம்பி அண்ணன் கண்ணுறங்கும் இந்த வங்கக்கடலிலே நான் ஒரு அறைகோல் விடுகிறேன், உங்கள் பிள்ளையாக மன்றாடுகிறேன், உங்கள் காலில் விழுந்து வேண்டுகிறேன், எங்களுக்கு சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று வெறும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு தலைவன் அந்த திட்டத்தை இந்த தேசத்திலே உருவாக்கி தந்தார் என்றால் இதுதான் ஆளுமை. ஆளுமைக்கு உதாரணம் வைகோ. ஆளுமை படைத்த இயக்கம் என்பது மறுமலர்ச்சி திமுக என்பதற்கு தேர்தலை புறக்கணித்ததற்கு பிறகு திமுக இருக்க முடியாது. தேர்தலை புறக்கணிக்கிற முடிவை எடுத்தால் அதிமுக வீதிகளில் நடக்க முடியாது. ஆனால் தேர்தலை புறக்கணித்ததற்கு பிறகும் கூட இந்த வீதிகளில் இன்ப தமிழ்நாட்டில் வைகோ நடப்பது மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களை நடக்க விட்டிருக்கிற தலைவன் வைகோ. ஆளுமை படைத்த தலைவன் என்று நீங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்கு வாழ்ந்த நாவுக்கரசர் என்கின்ற அப்பர் இன்றைக்கு ஆரிய சிங்கள இனத்துக்கு எதிராக என் அன்னை தமிழை மீட்டெடுப்பதற்காக உலகம் முழுவதும் சங்கடாதம் செய்து வருகின்ற எங்களின் நாவுக்கரசர் அன்பிற்கினிய அண்ணன் நாஞ்சிலார் அவர்களே, பட்டிமன்றத்திலே எதிரணியிலே வாதித்திருக்கின்ற அண்ணன் அழகு சுந்தரம் அவர்களே, மண்ணின் மைந்தர் மணவை தமிழ்மாணிக்கம் அவர்களே, என் அணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் அழகிரி அவர்களே, பெருந்தரலாக குழுவி இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போய் கிடக்கின்ற இந்த தமிழ் சமுதாயம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினார் பேரறிஞர் தந்தை பெரியார் அவர்கள். 1925 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்குகிறேன். 2000 ஆண்டுகள் இணைந்து கிடக்கின்ற இந்த திராவிட இனம் தன்னெழுச்சி விட வேண்டும், சுயமரியாதை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார் ஒரு மாபெரும் இயக்கத்தை. அந்த இயக்கத்தினுடைய இன்றைய நிலைமை என்ன? கருணாநிதியினுடைய பஜனை மடத்தினுடைய தலைமை பூசாரியாக அதனுடைய தலைவர் வீரமணி மாறி போயிருக்கின்ற அசிங்கத்தை அந்த இயக்கம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. பூசாரியாக மனு ஓடுவதாக தகவல்கள் வருகின்றன. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தந்தை பெரியாரை அடகு பொருளாக கருதி ஆழ்வாரிடத்தில் அடகு வைத்து அஞ்சு பிழைக்கின்ற நிலைக்கு அந்த இயக்கம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது லட்சியத்தை இழந்த காரணத்தினால் தான். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தென்திசை தீபத்தை தந்து பேரறிஞர் பிறந்த அண்ணா அந்த மண்ணில் உருவாக்கினார். அந்த அண்ணா உருவாக்கிய இயக்கம் நாவலர் நெடுஞ்செழியனால், ஈ.வி.கே. சம்பத்தால், அன்பில் தர்மலிங்கத்தால், மன்னை நாராயணசாமியுடைய ஆளுமை பெற்ற தலைவர் யார் என்று கேட்டால் முன்னாலே பேசிய எதிரணியிலே பேசி இருக்கின்ற மண்ணின் மைந்தர் மணவை தமிழ்மாணிக்கம் ரொம்ப அழகாக சொன்னார். தலைவர் வைகோவை விட ஆளுமை பெற்றவர் யார் என்று. எங்களுடைய கேள்வி அந்த ஆளுமையை தந்தது அரசியல் அதிகாரமா அல்லது லட்சிய வேட்கையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு இன்றைக்கு பிரசில்ஸில் நடைபெற்ற மாநாட்டிலே அழைக்கப்பட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியங்களுடைய மாநாட்டிலே பேசுகின்ற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே பேசுகின்ற தகுதியை புரட்சி புயல் வைகோவுக்கு பெற்றுத் தந்தது எது? நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தகுதியா? சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற தகுதியா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற அதிகாரமா? மத்திய அமைச்சர் என்கின்ற அதிகாரமா? இல்லை நண்பர்களே. 83 அந்த இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில் அந்த இயக்கத்தை ஆதரித்ததற்காக பல்வேறு சோதனைகளை சந்தித்து பல்வேறு சாதனைகளை சந்தித்து தன்னை புடா சட்டத்தை